நேற்றிரவு எல்லைப்பகுதியில் நடந்த துயரமான கோர பேருந்து விபத்தில் உயிரிழந்த தங்கள் நகரசபை செயலாளர் உட்பட சகலருடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதோடு காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பயணிகளுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு விரைந்து செயல்பட்ட போலீசார் உட்பட பாதுகாப்பு படையினர், மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுக்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கும் எல்ல நகர மக்களுக்கும் தனது மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அறிக்கையொன்றை வெளியிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் துயரம் நிகழும் சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுக்கு உதவுவதில் நாம் கொண்டுள்ள உன்னத நட்பண்பை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்க கிடைத்த சந்தர்ப்பமாக நான் இதை பார்க்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இத்துயர சம்பவத்தால் இறந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள், அவர்களுடைய உறவினர்களுடன் மற்றும் தங்கள் மாநகர சபையின் சகலருடனும் இந்த துயரமான நேரத்தில் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதில் அனைத்து இலங்கையர்களும் ஒன்றுபடுவார்கள் என்று நம்புவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற பல துரதிருஷ்டவசமான வாகன விபத்துகள் தொடர்பிலான சம்பவங்களை இந்த வருடம் கடந்து போன காலங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதுபோன்ற சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்கு எடுக்கக்கூடிய சாத்தியமான சகல நடவடிக்கைகளையும் கொள்கை ரீதியிலான தீர்மானங்களையும் எடுக்க பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாகிய நாம் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியிருக்கின்றார். மேலும் இறுதியாக இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நான் ஆத்ம சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன். காயமடைந்த சகலரும் விரைவாக குணமடையவும் பிரார்த்திக்கின்றேன் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.